ஈரானுக்கு எதிரான போர் திட்டமிட்டபடி நடைபெறுகிறது என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். ஈரானின் முப்படைகளை அழிப்போம் என்று அமெரிக்கா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? அமெரிக்காவினுடைய ராணுவ நிலைகளை தொடர்ந்து வளைகுடா நாடுகளுக்கு உள்ளாக ஊடுருவி செல்லக்கூடிய ஏவுகணைகள் மூலமாக ஈரான் தகர்த்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஈரானுக்கு அதற்கு புரியக்கூடிய மொழியிலே தற்போது அமெரிக்கா பதிலளித்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பீட் ஷெகர்ட்ஸ் தன்னுடைய தகவலை தெரிவித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான இந்த போரை எங்களுடைய வழியில் நாங்கள் முடித்து வைப்போம் என்று பீட் ஷெகர்ட்ஸ் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க அதிபருடைய அறிவுறுத்தலை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாகத்தான் ஈரான் இந்த போரை சந்திக்க வேண்டியிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், அணு ஆயுத தயாரிப்பு மட்டுமல்ல, இனிமேல் ஈரானினுடைய ஏவுகணைகள், ட்ரோன்கள் எங்கே தயாரிக்கப்படுகின்றதோ அங்கே கூட தாக்கி அழிப்போம். அணு ஆயுதம் மட்டுமல்ல, இனிமேல் ஈரானால் ஏவுகணை, ட்ரோன்களை கூட உருவாக்க முடியாது என்கின்ற ஒரு எச்சரிக்கையினை அவர் விடுத்திருக்கின்றார். தரைப்படை, கடற்படை, வான்படை என்று ஈரானினுடைய முப்படைகளையும் நாங்கள் அழித்தொழிப்போம் என்கின்ற கருத்தையும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான போரை எங்களுடைய வழியிலே நாங்கள் முடித்து வைப்போம் என்று சொல்லி இருப்பதன் மூலமாக ஒரு பகிரங்க எச்சரிக்கையை ஈரானுக்கு அமெரிக்கா விடுத்திருக்கின்றது என்றுதான் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர் சொல்லி இருக்கின்றார், போர் நடத்த வேண்டிய சூழலுக்கு அமெரிக்காவை தள்ளிவிட வேண்டாம் என்று ட்ரம்ப் ஏற்கனவே உங்களை, ஈரானை எச்சரித்தார். ஆனால் நீங்கள் கேட்கவில்லை. அதன் காரணமாகத்தான் இந்த போர் திணிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் மீது என்கின்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான போரை எங்களுடைய வழியிலேயே நாங்கள் முடித்து வைப்போம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஈரானினுடைய முப்படைகளையும் அழிப்பதற்கு அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக பீட் ஷெகர்ட்ஸ் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஈரானால் இனிமேல் அணு ஆயுதம் தயாரிக்கவே முடியாத அளவுக்கு தாக்குதல் தீவிரமடைந்திருப்பதாகவும், ஈரான் மீது அமெரிக்கா தற்போது நடத்தி கொண்டிருப்பது துல்லியமான தாக்குதல் என்று சொல்லி இருக்கின்றார். ஏற்கனவே காமேனி உள்ளிட்டவர்களுடைய மறைவிடங்களை கண்டறிந்து அவர்களை எல்லாம் தாக்கி அழித்ததன் மூலமாக துல்லிய தாக்குதல் வெற்றிகரமாக நடந்திருப்பதாக அமெரிக்கா சொல்லி இருந்தது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு ராணுவ தளபதிகளையும் அவர்களுடைய பதுங்கு இடங்களை கண்டறிந்து தாக்கி அழித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகின்றார், ஈரான் மீது எங்களுடைய துல்லிய தாக்குதல் அதிகரித்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவினுடைய தாக்குதல் வலிமை அதிகரிக்கின்றது, மறுபக்கம் ஈரானினுடைய வலிமை குன்றிக்கொண்டே இருக்கின்றது என்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லி இருக்கின்றார். ஈரானிய மக்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தியை அமெரிக்கா விடுத்திருக்கின்றது. ஈரானிய மக்களே, இது உங்களுக்கான நேரம். உங்களுக்கான தலைவர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கான வாய்ப்பை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். ஈரானிய மக்கள் உங்களுக்கான நல்ல தலைவரை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம், இதுதான் அந்த நேரம் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லி இருக்கின்றார். இதன் மூலமாக ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல் இன்னும் வேகம் எடுக்கும் என்பது தெரிய வந்திருக்கின்றது. ஈரான் மீது அமெரிக்கா துல்லியமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. இதுவரை அமெரிக்கா ஈரானை அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என்றுதான் எச்சரித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது அமெரிக்கா சொல்லி இருக்கின்றது, அணு ஆயுதம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாட்டையும் தாக்கக்கூடிய ஏவுகணையோ ட்ரோனையோ கூட நீங்கள் தயாரிக்க முடியாத ஒரு சூழலுக்கு உங்களை கொண்டு சென்று நிறுத்துவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எங்களுக்கு உரிய வழியிலே இந்த போரை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றும் அமெரிக்கா ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.